டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கான்செப்ட் எப்படி சார் படிக்கிறது? இப்போ கண்ணுக்கு தெரியாத 2 இமேஜஸ் எடுத்துக்கங்க, 2 மாஸ் எடுத்துக்கங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய 2 மாஸ் எடுத்துக்கங்க. பக்கத்தில் பென் இருக்குது, பென்சில் இருக்குது. இந்த 2 பேத்துக்கு இடையில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கா? இருக்குது. பட் நமக்கு ஃபீல் பண்ண முடியாது. அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம எப்படி சார் ஃபீல் பண்ணுறது? 2 ஹெவன்லி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிடுங்க, 3 எடுத்துக்கிடுங்க, எர்த் எடுத்துக்கிடுங்க. இவங்க 2 பேத்துக்கு இடையில கிராவிடேஷனல் புல் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. எப்போ க்ளோஸாக நெருங்கி வருதோ இதை நம்ம எங்கே ஃபீல் பண்ணலான்னா, பௌர்ணமி அண்டு அமாவாசை டைமில் டைட்ஸாக நம்மளால் என்ன செய்ய முடியும், அலைகள் அதிகமாக வரதை பார்க்கலாம். அப்போது ஹெவன்லி ஆப்ஜெக்டாக இருக்கும்போது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அங்கே ஒன்லி என்ன இருக்குன்னா, ஒன்லி அட்ராக்ஷன் மட்டும் இருக்குது. ஆனால் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே மாசஸ் இருக்குது. மாஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஏன் இந்த சின்ன சின்ன மாஸுக்கு இருந்தாலும் இங்கே கிராவிடேஷ்னல் புல் இல்லையா? இருக்குது. அதோட வேல்யூ ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. சரி, இதே இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? கண்ணுக்கு தெரியாத சார்ஜஸ் எடுத்துக்கிடுங்க. 2 சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். K × Q1 Q2 R squared. Qவோட வேல்யூ என்னன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவீங்க? 1.6 × 10⁻−19. ரொம்ப 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 கம்மி, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த 2 பேத்துக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9. கண்ணுக்கு தெரியாத சார்ஜஸை பிரிக்கணும்னா ஃபோர்ஸோட அளவு ஹியூஜ். ஆனால் கண்ணுக்கு தெரியக்கூடிய மாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட அளவு கம்மி. புரியுதா உங்களுக்கு? அப்போ கான்செப்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி.